கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தத்தில் மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாற்று சரித்திரம் மாத்திரமல்ல, அது இப்பொழுதும் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிற, வெளிப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய வல்லமை. அது நம்முடைய பாவத்தை மன்னிப்பதோடு மாத்திரமல்ல, பூரணமான பாதுகாப்பை தருகிற இரத்தம். நம்மை சுத்திகரிக்கிற இரத்தம் மாத்திரமல்ல, நம்மை மூடி இருக்கிற இரத்தம். தேவனோடு சமாதானப்படுத்தி கிருபாசன தண்டையில் தைரியமாக கிட்டி சேர நம்ம தகுதிப்படுத்திருக்கிற இரத்தம். சத்துருவை மேற்கொண்டு வெற்றி தருகிற இரத்தம். தேவனுக்காக நம்ம அடையாளமிட்டு பிரித்தெடுத்த புதிய உடன்படிக்கையின் இரத்தம். எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற இரத்தம். நமக்காக விலைக்கிரயமாகும்படிக்கு சிந்தப்பட்ட இரத்தம். பரிசுத்தத்தையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் தந்த விலையேறப்பெற்ற மாசற்ற இரத்தம் அது. இந்த இரத்தம் எப்படி நம்ம பாதுகாக்குது? அவருடைய இரத்தத்தால் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால யார் யாரெல்லாம் அந்த இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறோமோ, சாத்தான் சட்டப்படி நம்ம குற்றம் சாட்ட முடியாது. சாத்தானினுடைய உரிமைகளை ரத்து செய்து சாபங்களை எல்லாம் உடைத்து எதிரியின் மேலே ஆவிக்குரிய அதிகாரம் தந்த பரிசுத்த இரத்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் சங்கார தூதனுக்கு பாதுகாக்கப்பட்டது போல விசுவாசிகள் நித்திய நியாய தீர்ப்பிலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம். இந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிற வெளிச்சம் விசுவாசிகளாகிய நாங்கள் பாதுகாப்பற்றவர்கள் அல்ல. ஜெய கிறிஸ்துவனுடைய வெற்றியினுடைய இரத்தத்தால் நாங்கள் மூடப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தில் இருக்கிற தீர்க்க தரிசன சத்தம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவருடைய வாழ்வு கிருபையால் மூடப்பட்டிருக்கும். ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றியும் தேவனுடைய சமாதானமும் எப்பொழுதும் நமக்கு இருக்கும். நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஜனங்களை சுற்றி தேவன் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் கோடு போட்டிருக்கிறார். சத்துரு ஒருபோதும் அதை தாண்ட முடியாது. ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசுவே, எங்களுக்காக நீங்கள் சிந்தின உங்களுடைய விலையேறப்பெற்ற மாசற்ற இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக, பாதுகாப்புக்காக, சமாதானத்துக்காக, பரிசுத்த வாழ்வுக்காக, ரட்சிப்புக்காக சிந்தப்பட்ட உங்களுடைய இரத்தத்தின் மேலே நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கை, குடும்பம், எதிர்காலம் எல்லாம் உங்களுடைய இரத்தத்தால் மூடப்பட்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எதிர்கொள்கிற சகல போராட்டங்களையும் உங்களுடைய இரத்தத்தால் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க உதவி செய்கிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.